விழுப்புரத்தில் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட வீடுகளை நீதிமன்ற உத்தரவின்படி அரசு அதிகாரிகள் இடித்ததால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். விழுப்புரம் நகரப்பகுதியான ரயில் நிலையம் அருகேயுள்ள பவர் ஹவுஸ் சாலையில் தெற்கு ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் 40க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. அதன்படி விழுப்புரம் மாவட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இதுகுறித்து பல முறை தெரிவித்தும் மேலும் அவர்கள் வீடு கட்டி வாழ வேறு இடத்திலும் இலவச மனை பட்டா வழங்கி ஆக்கிரமிப்புகளை காலி செய்யும் படி நோட்டீஸ் வழங்கி காலக்கெடு விதித்து இருந்தனர். இந்நிலையில் இன்று ரயில் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ரயில்வே மாவட்ட போலீசார் பலத்த பாதுகாப்புடன் போக்கிலின் இயந்திரம் கொண்டு வீடுகளை இடித்தனர். 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாழ்ந்த வீடுகளை இடித்ததினால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர்.